அன்புகள் அந்த வணக்கம் நேர்களே. இன்றும் சக்தி பிளஸ் ரிலீஸ்லேயே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செய்தி அறையிலிருந்து ரசூல் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ரசூல். வணக்கம் கஜமா. இன்று வெளியாகியுள்ள செய்தி பத்திரிகைகளிலே முதலில் நான் சிங்கள பத்திரிகை சிலவற்றினுடைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்னு இருக்கின்றேன். இன்று வெளியாகிய பத்திரிகை என்கின்ற பத்திரிகையிலே தலைப்பு ரியா அனத்துரு நிசா வசர பககதி தர்வான் தெதா சத்சிய விசி அட்டக திவி அஹிமிவை என்கின்ற செய்தி ஒன்று இருக்கு. 1824 பரபத்தல துவால கடந்த 5 வருட காலத்தை மையமாக கொண்டு நேற்றைய தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது போலீஸ் தலைமையகத்தில் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். அதன் பொழுது இந்த மாணவர்கள், அதாவது பெற்றோர்கள் மாணவர்கள் தமது பிள்ளைகள் குறித்து அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை தான் அவர் வலியுறுத்தியிருந்தார். 2728 உயிரிழப்புகள், சிறுவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கு. குறிப்பாக தருவன்ட்ட ஹெல்மெட் தான் என பாசல் வேன்வெல கமங்கரண பிரமாணிய வெடி, இது மிக முக்கியமான இருக்கிறது. அதாவது வேனில் ஏதாவது கொள்ளளவை விட அதிக மாணவர்கள் ஏற்றிக்கொண்டு செல்வதாகத்தான் அங்கே குறிப்பிடப்பட்டது. அது மட்டுமல்ல, நேற்று தலைக்கவசம் அணிவதில்லை. மோட்டார் சைக்கிளில் செல்லும் பொழுது முன்னால் ஒரு பிள்ளை பின்னால் ஒரு பிள்ளை என்று சில வேளைகளில் 2-3 பிள்ளைகளையும் அழைத்து செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல கஜமோகன், நேற்று முன்தினம் கூட ஒரு சம்பவம் இடம்பெற்றது. வாகனம் ஒன்று ரிவர்ஸ், அதாவது 2 வாகனங்கள் ரிவர்ஸ் எடுக்கும் நசுங்கொண்டு மாணவர்கள் காயமடைந்த சம்பவம். இதெல்லாம் அதாவது எந்த அளவிற்கு சாரதிகள் மீதும் பொறுப்பு இருக்கிறது, பெற்றோர்கள் மீதும் பொறுப்பு இருக்கின்றது என்பதை தான் சுட்டிக்காட்டும். அந்த 5 வருடங்களில் 8524 பேருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பத்திரிகையினுடைய ஒரு அருமையான தலைப்பாக இருக்கிறது. அடுத்து இந்த சிங்கள பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புகள் அதிகம் சுமந்து வந்த ஒரு செய்தி திவைன பத்திரிகையில் போடப்பட்டிருக்கிறது. கோட்டி பணக்க வாட்டினா பரண பெஹத்தல்லாய் கபடாவ முத்ரா தபாய் தவ டிகாக் பமாவுனானம் ஏவா பீலா லெட்டு மெரேனவா என்கின்ற செய்தி இருக்கு. பர்ணதினிய வெசென்னட்ட அலுத் லேபல் த கஹலா, அதாவது காலாவதி திகதி கடந்துள்ள சில மருந்து வகைகளுக்கு புதிய காலாவதி திகதிகள் ஒட்டப்பட்டு சந்தைக்கு விநியோகிப்பதற்கு தயாராக இருந்த பொழுதுதான் களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து இந்த மருந்து வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ரத்மலான அத்திரிய பிரதேசம் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் திடீர் நடவடிக்கையால் இந்த மருந்து வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இவை 50 கோடி ரூபாய் என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதாவது பழைய மருந்து வகை. ஆனால் அதுலேயும் புதிய லேபிளை போட்டு விற்பனை செய்வதற்கு அதுல குறிப்பாக குழந்தைகள சிறப்பும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெருமதியான மருந்து வகைகள், குழந்தைகள சிறப்புன்னு சொல்லப்படுகிற குழந்தைகளுக்கு கொடுக்கும் சிறப்பும் இருக்கின்றது. ஆகவே இவ்வகையான நிறுவனங்கள் தொடர்ந்தும் தொழிற்படுவதற்கு வழிவிடுவது சரியா என்ற கேள்வி. இரண்டாவது, இதே போன்று எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது, தெரிந்ததுதான் இவ்வளவு என்றால் தெரியாமல் எவ்வளவு நடக்கிறது. இது முதலாவது சந்தர்ப்பம் அல்ல கஜமோகன். இந்த மருந்து வகை பிடிக்கப்பட்டது முதலாவது சந்தர்ப்பம் அல்ல. கடந்த காலங்களில் நாம் அவதானித்தால் சுகாதாரத்துறையோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் இந்த மருந்து வகைகள் இறக்குமதி செய்து இங்கிருந்து காலாவதி திகதிகள் மாற்றப்பட்டு விநியோகிப்பதாகத்தான் செய்திகள் கசிந்திருக்கின்றன. இந்த விநியோக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக நேற்றைய தினம் எமக்கு போலீசார் தெரிவித்திருந்தார்கள். திவைன பத்திரிகையுடைய செய்தி. அடுத்து லக்பு பத்திரிகை மஹிந்த மோடி சாகச்சா சார்த்தகை என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சாதகமாக அமைந்துள்ளது என்ற செய்தி தான் லக்பிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது. பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து மௌபிம பத்திரிகையினுடைய செய்தி தான் உக்குவல வெல் மினிமரும் ரஹாஸ் ஹெலிவை என்கிற செய்தியாக இருக்கிறது. இது மாத்தலை உக்குவலையில் இடம்பெற்ற சம்பவம். உக்குவல வளவே மினிமரும் ரஹாஸ் ஹெலிவை என்கிற செய்தியாக இருக்கிறது. படுகொலை தொடர்பான ரகசியங்கள் போலீசார் அது பற்றிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தனவா? நேற்றைய தினம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இவை இணையதளங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தன. யாத்தனையிட்ட ஹேத்து பியாகே அந்திம கெமதி பத்திர என்கின்ற செய்தியாக இருக்கிறது. அதாவது அந்த சொத்து பத்திரம், சொத்து தொடர்பான தந்தையின் உயில் தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது என்ற செய்தியாக இருக்கு. ஆகவே இது ஒரு ஏற்கனவே தெரிந்தவர்களுடைய ஒரு செயற்பாடாகத்தான் இருந்திருக்கு. நிச்சயமாக உடைமைகளுக்காக
இந்த கொலை நடந்திருக்கலாம். அதற்கு ஒரு பல்கலைக்கழக மாணவி, பேராதனை பல்கலைக்கழக மாணவிக்கு இப்படி ஒரு நிலை நடந்தது மிகவும் கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. மௌபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு கொண்டு வரும் செய்தி அதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் ரிவிர பத்திரிகையினுடைய செய்திக்கு செல்வோம். இந்தியாவே நாயகத்வය තීරණාත්මකයි මෝදි හැමුවේදී ජනාධිපති කියයි. கலாப்பையே வியாபாரவல்ட்ட சங்வர்தனவல்ட்ட, அதாவது கலாப்பைன்னு சொன்னால் தெற்காசிய வலயங்கள், அந்த வலயத்தினுடைய அபிவிருத்திக்கும் ஏனைய ஸ்திரத்தன்மைக்கும் தலைமைத்துவம் மிக முக்கியமான தலைமைத்துவம் உருவாகி இருப்பதாக நேற்றைய தினம் ஜனாதிபதி மோடி அவர்களிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த ரிவிர பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கின்றது இந்த செய்தி. இதை தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்திக்கு செல்லாம். தினமின பத்திரிகையினுடைய செய்தியும் அப்படித்தான் இருக்கிறது. லேகோஸ் பத்திரிகை இந்தியாவை சமக எக்கு வெட கிரிமட்ட சூதானம்ங்கிற செய்தியாக இருக்கிறது. இந்தியாவுடன் சேர்ந்து வேலை செய்வதற்கு தயார் என்ற செய்தியும். அதற்கு மேலே ஒரு செய்தி பாருங்கள். பாப்வஹன்சேகி ஸ்ரீலங்கா சஞ்சாரே லபன ஜனவரி. மத்திய கிழக்கிற்கான 3 நாள் விஜயம் மேற்கொண்டிருந்த பாப்பரசர் நேற்றைய தினம் அங்கிருந்து வத்திக்கானுக்கு திரும்பி செல்லும் வழியில் விமானத்தில் ஊடகவியலாளர்களோடு சந்தித்து பேசியிருக்கிறார். இதன் பொழுது கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அவர் கூறியிருக்கிறார், ஜனவரியில் தாம் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்திருப்பதாக கூறியிருக்கிறார். தினமின பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கின்றது இந்த செய்தி. அதைத் தொடர்ந்து நாங்கள் ஆங்கில பத்திரிகைகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகளையும் பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் டெய்லி நியூஸ் பத்திரிகை இப்படி ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. LTTE மலே பிக்கிள் detained pending investigations, Malaysian police hunt for more suspects என்கிற செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக மலேசியாவிலே இருக்கக்கூடிய அது பிக்கிள்னா ஊறுகாயன்னு சொல்லலாம், அவர்களுடைய புதிய செயற்பாடு என்று கூட சொல்லலாம். மலேசியாவில் செய்யக்கூடிய தமிழ் விடுதலை புலிகளுடைய செயற்பாடு, அது சம்பந்தமான விரிவான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. 3 நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் சந்தேகத்தின். ஏற்கனவே மலேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது LTTE இயக்கத்திற்கு புத்துயிர் அளிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டமைக்காகவும் கடந்த காலங்களில் அந்த இயக்கத்தோடு தொடர்பு வைத்திருந்ததாகவும் தான் குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 2 பேருக்கு சர்வதேச போலீசாரின் சிவப்பு அடையாளம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மற்றும் ஒருவர் இலங்கை நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர். இவர்கள் நேற்று முன்தினம் நாடு கடத்தப்பட்டு இங்கே பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மலேசிய போலீஸ் கன்ஃபார்ம் மோர் சஸ்பெக்ட்ஸ் என்ற இன்னும் ஒரு செய்தியும் இருக்கு. மலேசிய போலீசார் இன்னும் சந்தேக நபர்கள் இருந்தால் அதையும் தேடி தங்களது விளைவித்திருக்கிறார்கள் போன்ற ஒரு செய்தி ஒன்று டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இருக்கிறது. மலேசியாவிலிருந்து கடந்த காலங்களில் LTTE இயக்கத்திற்கு ஆதரவாக செயற்பாடுகளை மேற்கொள்கின்றவர்கள் குறித்த தகவல்கள் வெளியாகி இருப்பதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். இந்த அடிப்படையிலேயே மலேசியாவின் ஒத்துழைப்போடு இலங்கை போலீசார் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தற்பொழுது நாடு கடத்தப்பட்டிருக்கின்ற 3 பேரிடம் மேலும் தகவல்களை வெளிக்கொண்டு வர முடியும் என்றும் போலீசார் நேற்று கூறியிருந்தார்கள். அடுத்த செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையோட செய்தியாக இருக்கிறது. மோடி வான்ஸ் ரீகன்சிலேஷன் எக்ஸ்பெடிட்டட் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. MR மோடி ஆல்சோ டிஸ்கஸ் சம்பூர் பவர் ப்ராஜெக்ட் அண்ட் ஃபிஷர்மன்ஸ் இஷ்யூ என்கின்ற செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக 2 தலைவர்களும் நேற்றைய தினம் சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறார்கள். மீனவர் பிரச்சினை, அது மட்டுமல்லாமல் இலங்கை தமிழ் மக்களின் மேல்குடியேற்றம், புனர்வாழ்வு, இலங்கையின் அபிவிருத்தி, அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் வீடமைப்பு திட்டம் போன்ற விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது சாக் வலயத்தில் இந்தியாவின் தலைமைத்துவத்தோடு ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாக நேற்றைய தினம் ஜனாதிபதி புதிய பிரதமர் நரேந்திர மோடியிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் புதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 13வது திட்டத்தை அமுல்படுத்த சொல்லியும் கூறியிருக்கிறார். அமுல்படுத்தி அதன் மூலம் அரசியல் தீர்வொன்றுக்கு செல்ல வேண்டும், அதன் மூலம் ஒரு இலங்கையில் ஒரு நிலையான ஒரு சமாதானத்தை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இப்படி இருக்கிற அடுத்து தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி. Expedite national reconciliation process early. Modi request MR really agrees to visit Sri Lanka. Readily agrees to visit Sri Lanka என்கிற செய்தியாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன அதே செய்திதான். மீள் இணக்கப்பாட்டிற்கு உடனடியாக செல்லும் வகையில் செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துங்கள் என்று
எமது ஜனாதிபதியிடம் இந்திய பிரதமர் வினவியதாகவும், அதே நேரத்தில் இலங்கை வருவதற்கு அழைப்பு விடுத்திருக்கு, அதை ஏற்றுக்கொண்டது போன்ற ஒரு செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இலங்கைக்கான விஜயத்தில் ஈடுபட போவதாக அவர் உறுதியளித்திருக்கிறார். தி ஐலண்ட் பத்தினுடைய செய்தி. இன்னும் ஒரு விடயம், குறிப்பாக கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கு மஹேஷ் ஜெயவர்தன் என்றால் மிகவும் பிடித்த ஒருவர். அவர் நேற்று தினம் தனது 37வது பிறந்த நாளை கொண்டாடினார். ஓல்ட் ட்ராஃபர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஸ்டேடியம் மான்செஸ்டர் யுனைடெட் என்று பிரசித்தி பெற்ற கழகம், அந்த கழகம் அதை சொல்லுவா, அந்த இதை போல தியேட்டர் ஆஃப் ட்ரீம் அண்ட் அந்த கனவு மாளிகை, அங்கேதான் விளையாடுவதற்கு ஆசைப்படுவார்கள். குறிப்பாக உதைபந்தாட்ட வீரர்கள் அங்கே உதைபந்தாட்ட பயிற்சியில் ஈடுபடும் ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாயிருக்கு தி ஐலண்ட் பத்திரிகையில். இவை இன்றைய தினம் வெளியாகிய ஆங்கில பத்திரிகை. அதில் குறிப்பாக சிலோன் டுடேயும் இருக்கிறது. எம்ஆர் அண்ட் மோடி ஹோல்ட் இம்பார்ட்டன்ட் டு டாக்ஸ் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான என்ன அந்த கைலாக கொடுப்பதிலே எமது ஜனாதிபதியும் இந்திய பிரதமர் ஈடுபட்டிருக்கும் செய்தியாக சிலோன் டுடே அழகான செய்தியை விஸ்தரித்து தருகிறது நமக்கு. இவை இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆங்கில பத்திரிகையினுடைய செய்திகள். தொடர்ந்து நாங்கள் தமிழ் பத்திரிகை செய்திகளுக்கு செல்லலாம். இன்று தமிழ் பத்திரிகையின் குறிப்பாக வீரகேசரியிலே வெளியாகிய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது: 13வது திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும், ஜனாதிபதி மஹிந்தவிடம் இந்திய பிரதமர் மோடி வலியுறுத்தல் என்கிற செய்தியா இருக்கு. அந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமாக. அதாவது நேற்றைய தினம் இரு தலைவர்களும் சந்தித்த பொழுது வடக்கு கிழக்கு பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கான மீள்குடியேற்றம், அபிவிருத்தி செயற்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதிலும் கரிசனை காட்டியிருக்கிறார். இரண்டு தலைவர்களுக்கும் இடையில் அதாவது சுமூகமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் எமது ஜனாதிபதி ஏற்கனவே இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நல்லிணக்க செயற்பாடுகள், அபிவிருத்திகள், மீள்குடியேற்றம் போன்ற விடயங்களை தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். இந்த அடிப்படையில் நரேந்திர மோடியும் அவர் தரப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், இந்த செயற்பாடுகள் வரவேற்கத்தக்கது. அதே போன்று இந்த மக்களுக்கு துரித ஒரு நிலையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுப்பதில் நாம் அக்கறையோடு செயற்படுகிறோம் என்று கூறியிருக்கிறார். அடுத்த செய்திக்கு செல்லலாம். நாங்கள் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு பிரதமர் மோடி உறுதி, இணையமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இருக்கிறது. இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளதாக பிடிஐ செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இதுகுறித்து மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: புதிய அரசாங்கத்தில் இணையமைச்சராக பதவியேற்றுள்ள ராதாகிருஷ்ணன் இலங்கை வாழ் தமிழர்களின் உயிரையும் உரிமைகளையும் காப்பாற்றுவதற்கு மோடி உறுதி பூண்டுள்ளதாக கூறினார் என்று 14வது பக்க தொடர்ச்சியாக இந்த செய்தி இருக்கிறது. நேர அறிக்கையை பார்த்துவிட்டு வருவோம். தற்போது சாதாரண தர திறமைசாலிகளை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் சுபபெத்தும் புலமை பரிசல்களுக்கு இப்பொழுதே விண்ணப்பி. ஆஸ்திரேலியா என்று சொல்லப்படுகின்ற விஷயம் தான் இப்ப நியூசிலாந்துக்கு ஒரு விடயம் போயிருக்கிறது. நியூசிலாந்து இலக்கு வைத்து செயல்படும் கடத்தற்காரர்கள் என்ற செய்தியை அந்த நாட்டு பிரதமர் ஜோன் கீ கூறுகிறார் என்ற செய்தியாக புகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு படகுகளில் வரும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு அந்த நாட்டின் கடும் எல்லை பாதுகாப்பு கொள்கைகள் தடையாக உள்ளதால் ஆட்கடத்தில் ஈடுபடுவதற்கு தற்போது நியூசிலாந்து இலக்கு வைத்துள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீ செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி இருக்கிறது. குறிப்பாக அண்மை காலங்களில் இலங்கையில் ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்த பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த முயற்சிகள் போலீசார் அதாவது பாதுகாப்பு தரப்பினரால் தடுத்து நிறுத்தப்பட்டன. இதே போன்று 75 பேரை அண்மையில் தடுத்து நிறுத்தினார்கள். இவர்கள் விசாரணையின் போது இவர்கள் நியூசிலாந்துக்கு பயணமாக இருந்ததாகத்தான் தெரிய வந்தது. இந்த அடிப்படையில் நியூசிலாந்து பிரதமர் கூறியிருக்கிறார், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கான இவர்களின் பயணங்கள் தற்பொழுது அந்த நாட்டின் கரையோர பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு தடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக கடத்தல்காரர்களின் பார்வை நியூசிலாந்து நோக்கி திரும்பி இருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த அடிப்படையில் நியூசிலாந்து அதற்கு எந்த வகையிலும் வரவேற்பு அளிக்காது என்ற ஒரு செய்தியை அவர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் நியூசிலாந்தில் கடந்த 6 மாதங்களுக்கு அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக 6 மாதங்களுக்கு தடுத்து வைப்பதற்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது. இவ்வாறு நாட்டிற்குள் வருகின்றவர்கள் புகலிட கோரிக்கையாளர்களை 6 மாதங்களுக்கு தடுத்து வைக்க முடியும். அதே நேரம் அவர்களுக்கு புகலிடம் வழங்குவதில் நியூசிலாந்து ஒத்துழைக்காது என்று கூறியிருக்கிறார். அடுத்த செய்தி: மலேசியாவில் கைதான புலி உறுப்பினர்கள் 3 பயங்கரவாத புலனாய்வு போலீசாரிடம் ஒப்படைப்பு. மேலும் பல தகவல்கள் வெளியாகும் என்கிறார் போலீஸ் பேச்சாளர். நேற்றைய தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். இதன் பொழுது அவர் பல்வேறு விடயங்கள் ஏற்கனவே நாம் சிங்கள பத்திரிகையில் பார்த்தது போன்று
பாடசாலை அதாவது பிள்ளைகளின் உயிரிழப்புகள், அதே போன்று பயங்கரவாதம் தொடர்பிலும் கருத்துகள் தெரிவித்தார். ஊடகவியலாளர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளிக்கும் பொழுதுதான் அவர் கூறினார், இந்த மூவரது செயற்பாடுகள் மிக தீவிரமாக அந்த காலத்திலிருந்து இருந்ததாகவும் இவர்கள் எல்டிடி இயக்க அதாவது இறுதிக்கட்ட யுத்தத்தின் பின்னர் எல்டிடி இயக்கம் புத்துயிர் பெறுவதற்கான செயற்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததாகத்தான் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக கூறியிருக்கிறார். சந்திரலிங்க ராஜா குஷாந்தன், மகாதேவன் கிருபாகரன், செல்லத்துறை கிருபானந்தன் ஆகிய மூவரும் தான் அவர்கள் என்பதும் குறிப்பிட்டதாக நீங்கள் முதலில் குறிப்பிட்டவர் ஏற்கனவே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் அதாவது விமானப்படை அதன் முக்கியஸ்தர் ஒருவரின் மகளைத்தான் திருமணம் முடித்திருப்பதாகவும் அவர் ஏற்கனவே இங்கே 2000ஆம் ஆண்டுகளில் மலேசியா அதாவது இங்கே நேரடி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது விடுதலை புலிகளின் அரசியல் துறையோடு தொடர்பு பட்டவர் என்றுதான் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் மலேசியாவுக்கு சென்று அங்கிருந்தும் அதன் மீள் இணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததாக அவர் மீது பலமான குற்றச்சாட்டு இருக்கின்றது. அடுத்த செய்தி, இந்தியாவின் முதல் பெண் வெளியுறவு அமைச்சரானார் சுஷ்மா சுவராஜ். ராஜ்நாத்திற்கு உள்துறை, ராதாகிருஷ்ணனுக்கு கனரக தொழில் என்ற செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக முன்னர் எதிர்வு கூறியிருந்தார்கள் சுஷ்மா சுவராஜ் அவர்களுக்கு குறிப்பாக வணிகத்துறை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, ஜேட்லி அவர்களுக்கு தான் வெளியுறவுத்துறை என்று. ஆனால் மீண்டும் அதாவது முன்னர் சொன்னது போன்று சுஷ்மா சுவராஜ் அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் வெளியுறவு அமைச்சராக இருக்கின்றார். குறிப்பாக நரேந்திர மோடியின் புதிய அரசாங்கத்தில் அதாவது 3வது நிலைக்கு சுஷ்மா சுவராஜ் முன்னேறி இருக்கிறார். இவர் தனது 25வது வயதிலேயே ஹரியானா அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டில்லி முதல்வராகவும் இருந்திருக்கிறார். பல சாதனைகளை இவர் தன்னகத்தை கொண்டிருக்கிறார் ஒரு பெண்ணாக. அது மாத்திரமல்ல, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு தலைவராக இருந்து எதிர்கட்சி தலைவராகவும் தொழில்பட்டவர். கடந்த பாராளுமன்ற இலங்கை விஜயத்திலும் ஈடுபட்டிருந்தார். இலங்கை தொடர்பான அதாவது இலங்கை தொடர்பில் ஒரு பரந்த கருத்தை அவர் கொண்டிருக்கிறார். அவர் இலங்கையின் மேல் குடியேற்ற பகுதிகளுக்கு நேரடியாக விஜயம் செய்தார். அது மட்டுமல்லாமல் மக்களது நிலைமைகளை நேரில் கேட்டறிந்தார். அதாவது புதிய அரசாங்கத்திலே இலங்கை தொடர்பான விடயம் கவனத்தில் கொள்ளப்படும் பொழுது நிச்சயமாக அவரது குரல் ஒலிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்த செய்திக்கு செல்லும். இலங்கைக்கான விஜயத்தினை பாப்பரசர் உறுதிப்படுத்தினார் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கடந்த காலத்திலே இலங்கை வருவதற்கு பாப்பரசர் இணங்கவில்லை என்ற ஒரு செய்தி சென்று கொண்டிருந்தது. தற்போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை ஏற்கனவே அவ்வாறான பேச்சு அடிபட்ட போதிலும் அவர் தரப்பிலிருந்து எந்த ஒரு கருத்தும் முன்வைக்கப்படவில்லை. தற்பொழுது அவர் அதாவது இலங்கையின் பேராயர், கொழும்பு பேராயர் மேல்காம் ரஞ்சித் அதாவது கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவரை சந்தித்து கலந்துரையாடிய பொழுது இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகளில் கிறிஸ்தவ மத குருமார்கள் ஈடுபட்டு வருகின்றமையை ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அதனை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் பாப்பரசர் கேட்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் இலங்கை விடயங்களை காண்பதற்கு அவரும் ஆவலாக இருப்பது தெரிய வருகின்றது. அடுத்த செய்திக்கு செல்லாம். கஜானா காலி, 2 விடயம் தான் இருக்கிறது. இதை நினைத்துக் கொண்டிருக்கிறார், விழித்துக் கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். என்னவென்றால் இந்த கஜனாவை முந்தி வைத்திருந்தவர்கள் இப்படி காலியாக கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் இங்கே மறைமுகமாக காட்டப்படுகின்றன. அவர்கள் அது அரசாங்கம் வெளியேறிய பொழுது கஜானாவில் 2 காசுகள் மட்டும்தான் இருப்பது போன்று காட்டப்பட்டிருக்கிறது. இது கனியினுடைய கேலி சித்திரம். இவை இன்றைய தின வெளியாகியுள்ள குறிப்பாக நமது வீரகேசரி பத்தினுடைய செய்திகளாக இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய தினக்குரல் பத்தினுடைய தலைப்புகளுக்கு செல்வோம். இலங்கை தமிழர் பிரச்சனை, இந்தியாவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை, 13 அமுல்படுத்த மோடி வலியுறுத்தல் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்தும் 13வது அரசியல் அமைப்பை வலியுறுத்தி இருக்கிறார். சிங்கள பத்திரிகைகளில் நாம் பார்த்த பொழுது சாதகமான பதில் கிடைத்திருப்பதாக செய்தி வெளிவந்தது. ஆனால் இங்கே தமிழ் பத்திரிகைகளில் பொதுவாக 13வது திருத்தத்தை அமுல்படுத்துமாறு மோடி வலியுறுத்தி இருக்கும் செய்திதான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து கிழக்கு மாகாண சபையில் முள்ளிவாய்க்கால் நினைவு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடமாகாண சபையிலே நினைவு செய்வதற்கு பல சர்ச்சைகள் வெளியாகியுள்ள நிலையில் இப்போது கிழக்கு மாகாண சபையில் செவ்வாய்க்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இது கிழக்கு மாகாண சபையில் குறிப்பாக பல இனத்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அவை. இந்த அவையிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் சமர்ப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிட்டியது அப்படின்னு தான் தெரியவில்லை. நேற்று எமது செய்திகளில் இதனை நாம் எடுத்துக்கொண்டிருந்தோம். அதாவது கிழக்கு மாகாண எதிர்க்கட்சி தலைவர் தண்டாயுதபாணி அவர்கள் நேரடியாக எமக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அதாவது அந்த மக்களை இறுதிக்கட்ட யுத்தத்தில்
உயிரிழந்தோரை நினைவு கூறுவதற்கு ஏற்கனவே வடக்கில் தடைகள் ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் கிழக்கு மாகாண சபையிலும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் தமக்கு பொறுப்பு இருப்பதாக கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாண சபை அமர்வுகளுக்கு முன்னதாக அந்த வளாகத்திலே அவர்கள் கருப்பு அங்கிகளை அணிந்து தமது ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அதன் பின்னர் சபைக்குள் சென்று சபையிலும் இதனை அவர்கள் பிரஸ்தாபித்திருக்கிறார்கள். இதன் பொழுது சபை முதல்வர் அதற்கு அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார். இது நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படாத விடயம் என்பதனால் இதனை இப்பொழுது செய்ய முடியாது என்று அதிருப்தி வெளியிட்டிருந்தார். சபை முதல்வர் என்ன பேர்? கலபதி, ஆரியவதி கலபதி என்பதுதான் அவரது பெயர். ரைட். அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். குடாநாட்டு நீர் தேவைக்கு என்ன செய்வது? முடிவில்லாத தொடரும் விவாதங்கள், மாற்று திட்டத்தை ஆராயலாம் என்கிறது தமிழ் கூட்டமைப்பு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கடந்த காலங்கள் பொதுவாக இரணைமடு நீர் திட்டத்தை தான் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. நேற்றைய தினம் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இதன் பொழுது அதாவது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர், அது மட்டுமல்லாமல் வட மாகாண சபையின் அமைச்சர்களிடையே விவாதங்கள் காரசாரமாக இடம்பெற்றன. என்னவென்றால், அதாவது வட மாகாணத்திற்கான நீர் விநியோக திட்டம், ஆசிரியர் பிரச்சனைகள் போன்ற விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன. இதன் பொழுது அங்கே அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் எழுப்பிய சில கேள்விகளுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உட்பட சிலர் காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். இறுதியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதாவது இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு சம்பந்தமாகவும் இங்கே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதன் பொழுது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தான் அதனை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அது என்ன கூறியிருக்கிறார்? அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், இது இப்போதைக்கு இந்த அபிவிருத்தியோடு தொடர்பு படாத விடயம் என்பதனால் இதனை பேச முடியாது என்று கூறியிருக்கிறார். இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிய செய்தி. அதோடு இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. இங்கே யாழ் மாவட்ட பாடசாலைகளில் உள பாதிப்புக்குள்ளான 100 ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்வதில் சிக்கல் நிலை. அது உண்மையிலேயே ஒரு யுத்தம் நிறைவேற்ற பகுதியிலே வகையான சிக்கல்கள் அதிகமாகவே இருக்கும். ஆசிரியர்களுக்கும் உள பாதிப்புகள் இருக்கும். அவர்கள் மாணவர்களுடைய குறிப்பாக மனதை விளங்கிக் கொள்வதிலே கொஞ்சம் கடுமையாக அவர்களுக்கே அழுத்தம் இருக்கிறது, கஷ்டம். அவர்களை பணி நீக்கம் செய்வதிலும் மனிதாயமான சிக்கல் இருக்கிறது. அதற்காக அதிகாரிகள் கையெழுத்திட முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். இதனை நேற்றைய தினம் கல்வி அமைச்சர் கூறியிருக்கிறார். இது ஒரு தர்ம சங்கடமான நிலை. மாகாண கல்வி அமைச்சர் சொல்லி, ஏனென்றால் மாணவர்களுக்கும் இதில் பாதிப்பு இருக்கின்றது. அதாவது ஆசிரியர்களின் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அதே நேரம் அந்த ஆசிரியர்களை தொடர்ந்து அந்த செயற்பாடுகளில் ஈடுபட வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. உளப்பாதிப்பு காரணமாக அதை விலக்குவதனுடன் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய உளப்பாதிப்பு இன்னும் அதிகரிக்கலாம். அந்த குடும்பம் பாதிப்படையும் வாய்ப்பு இருக்கிறது. கல்வி அமைச்சர் திடமாக சிந்திருக்கின்றார். வடமாகாண கல்வி அமைச்சர் சொல்லிடுறேன். ஆனால் சமூக சேவைகள் அமைச்சின் செயலாளர் இமெல்டா சுகுமார், அவர் ஏற்கனவே அரசாங்க அதிபராக இருந்தவர் மாவட்டம், அவர் தெரிவித்திருந்தார், இந்த உள பாதிப்புகளுக்குள்ளானோருக்கான செயல் அமர்வுகள், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான உளவல பயிற்சிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அமைச்சனூடாக மேற்கொண்டிருப்பதாக கூறியிருந்தார். மாத்தளை புதைகுழி எலும்புக்கூடுகளில் சித்திரவதைகள் செய்ததற்கான அடையாளம் நீதிமன்றத்தில் தெரிவிப்பு என்கிற செய்தி இருக்கிறது. மாத்தளை மனித புதைகுழிகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்ந்ததில் இருந்தவர்கள் மரணமடைவதற்கு முன்னர் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பந்தப்பட்ட புதைகுழிகளில் இருந்து 153 மண்டையோடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இலங்கையில் பரவலாக இந்த குறிப்பாக மனித புதைகுழிகள், ஆனால் மீண்டும் இந்த புதைகுழிகளை பற்றிய விடயங்கள் உண்மை தெளிவுபடுத்தப்படுவது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதாக எனக்கு தெரியுது. சட்ட வைத்திய அதிகாரி சாட்சியம் அளித்திருக்கிறார் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில். இதன் பொழுது அவர் சுட்டிக்காட்டிய விடயம் என்னவென்றால், அவற்றில் மண்டையோடுகள் சிலவற்றில் ஆணி அடிக்கப்பட்டிருந்த அந்த அடையாளங்களும் சில மண்டையோடுகளில் ஆணி இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சித்திரவதை செய்யப்பட்டிருப்பதை அதன் மூலம் தான் உறுதி செய்திருக்கிறார்கள். அடுத்து கார்ட்டூன் இப்படி இருக்கிறது. தினக்குரலிலே அன்று இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற விடயத்தை ஏந்தி சென்றார்கள். யாரு? இலங்கையை சார்ந்த தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் பிரதமரிடம். இன்றும் அதே போன்று ஏந்தி சென்றிருக்கிறார்கள் பிரதிநிதிகளிடம். என்ன நடக்க போறதுன்னு பொறுத்து தான் பார்க்க வேணும். பிரதீபினுடைய கேலி சித்திரம். அந்த கார்ட்டூனிலே மன்மோகன் சிங் இருக்கின்றார், அங்காலே புதிய பிரதமர் இருக்கின்றார். ஆனால் 2 படங்களிலும் இருக்கின்றவர் நமது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக தான் இருக்க வேண்டும். அதே போன்று தான் அந்த கார்ட்டூன் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது.
இது தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள். முறையாவது கோரிக்கைகள் நிறைவேறுமா என்ற ஒரு கேள்விதான் இருக்கிறது. எங்கள் பிரச்சனை இன்னொருடன் கேட்டு எழுத வேண்டிய ஒரு சூழலில் இலங்கை பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் கொஞ்சம் கவலைக்கிடமான விடயம். தினகரனுடைய பிரதான தலைப்பு மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண உயர் அதிகாரிகள் மட்ட பேச்சுவார்த்தை, இரு நாட்டு தலைவர்கள் முழக்கம், இந்திய பிரதமர் மோடி ஜனாதிபதி மஹிந்த நேற்று சந்திப்பு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அடுத்து 50 கோடி ரூபாய் பெறுமதி காலாவதியான மருந்து வகைகள், விட்டமின்கள் அத்தியடியவில் மீட்பு. 4 வருடங்கள் காலாவதியான மருந்துகள் மீள் பொதிக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டு. ஆகவே இவர்களை சரியான முறையில் நீதிமன்றத்தை கொண்டு செல்ல வேண்டிய கடமை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உண்டு. காட்டு குடிசைகளுக்குள் முடங்கி கிடக்கும் மக்களுக்காக குரல் கொடுப்பது இனவாதமாகாது. முஸ்லிம்களுக்கு எதிரான அநீதிகளை தட்டி கேட்பவர் அமைச்சர் ரிஷாட் என்கின்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அரசாங்க பத்திரிகைகள் குறிப்பாக இது ஒரு என்ன சொல்வது, ஒரு சந்தேகத்துக்கிடமான செய்தியாகத்தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்க தரப்பு இருக்க பட்சத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளிலே கூடுதலாக இடம்பெறுவது யார் என்று கேட்டால் பொதுபல சேனா போன்ற சில செயற்பாட்டு களங்கள் இருக்கின்றன. பௌத்த மதத்தை முன்படுத்தி செயற்படுத்துகின்ற விடயம் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது சம்பந்தப்பட்ட அமைச்சராக தான் இருக்கிறது. இப்படியான ஒரு செயற்பாடு தான் இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் அமைச்சர், அதாவது மீள்குடியேற்ற அபிவிருத்தி அமைச்சர் குணரத்ன வீரகோன் தான் இந்த கருத்தை கூறியிருக்கிறார். அதாவது அவர் கூறியிருக்கின்ற விடயம் என்னவென்றால், வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேறிய பின்னர் அவர்களுக்கான அந்த சொந்த இடங்களில் காடு வளர்ந்திருக்கிறது. அந்த இடங்களிலே தாம் மீண்டும் குடியேறுவதென்றால் அந்த காட்டை அழித்துத்தான் குடியேற வேண்டும். அவ்வாறான இடங்களிலும் குடியேறியமைக்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதனைத்தான் ரிஷாட் பதுதீன் முன்னின்று செயற்பட்டிருக்கிறார். ஆனால் இன்று அந்த மக்களுக்காக அவர் நீதிமன்றத்திலும் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிற அந்த குற்றச்சாட்டுகளை சில கடும் போக்குவாத அமைப்புகள், அதாவது ஏற்கனவே விடுதலை புலிகள் இருந்த காலப்பகுதியில் வெளியேறிய மக்கள் பட்ட கஷ்டத்தை விட தற்பொழுது இந்த அமைப்புகளால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் மேலும் கஷ்டப்படுவதாக கூறியிருக்கிறார். இந்த இடத்துல என்ன இருக்கிற ஒரு சின்ன கேள்விதான். தேசிய பத்திரிகை தான் குறிப்பாக அமைச்சர் செய்யக்கூடிய காரியங்களை வாழ்த்தி செய்திகள் வெளியிடுகிறது. ஒரு விதத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுபக்கத்தில் ஏனைய முஸ்லிம் பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் இந்த பொதுபல சேனா போன்ற பௌத்த அமைப்புகளை தூண்டிவிட்டு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதும் இந்த அரசுதான் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. அவர்கள் பேச பயப்படுகிறார்களோ அல்லது அவர்களுக்கு அழுத்தம் விடுக்கப்படுகிறதோ தெரியவில்லை. ஆனால் அமைச்சர் ரிஷாட் பதுதீன் தொடர்ந்தும் அதற்கு எதிரான குரல் கொடுத்து வருகிறார். அடுத்த செய்திக்கு செல்வோம். நாங்கள் கல்வித்துறையை மேம்படுத்த புதிய பொறிமுறை வேண்டும், யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வலியுறுத்தல் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆசிரியர் நியமனம் பெற்று தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற ஆசிரியர் கைது. படம் கும்புர போலீஸ் அதிரடி. அங்கே பெயர் தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பட்டால் கும்புர என்பதுதான் சரியான. பட்டால் கும்புர. சரி, அடுத்து நாங்கள் இன்னொரு செய்தியை பார்க்கலாம். கந்தானையில் மாணவனின் உயிரிழப்புக்கு சாரதியின் பொறுப்பற்ற செயலை காரணம். ஓய்வு பெற்ற அதிபரே சாரதி. ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவர் தான் அதை செய்திருக்கிறார். கவலைக்கிடமாக இருக்கிறது இல்லையா? அதாவது விபத்துகளின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது சரியான முறையில் தான் அவர்கள் சாரதி அனுமதி பத்திரம் பெற்றிருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. முக்கியமாக முச்சக்கர வண்டி சாரதி. சாரதி அனுமதி பத்திரம் இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, ஆனால் வீதி சட்டங்களோ வீதி ஒழுங்குகளோ தெரியாதவர்கள் தான் அதிக அளவில் இருப்பதை நாம் அவதானிக்கலாம். சுந்தரினுடைய கார்டன் மோடி வெற்றி விட்டார், நாங்க வெற்றி பெற மாட்டோம் என்று ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பேசக்கூடிய செய்தி ஒன்று சுந்தரி கார்ட்டூனாக வரைந்திருக்கின்றார். இது தினகரன் பத்திரிகையின் செய்திகள். நிறைவாக நாங்கள் சுடுவொளி பத்திரிகை செய்திகளுடைய தலைப்புகளுக்கு செல்லாம். ஆட்டம் ஆரம்பம். தமிழர் நலனின் அக்கறை செலுத்துமாறு மஹிந்தவிடம் மோடி வலியுறுத்தி இலங்கைக்கு வருவேன் எனவும் சம்மதம். தலைப்பு அபாரமாக இருக்கு. தலைப்பு ஏதோ தமிழர்களுக்கு ஒரு இதய சுத்தியுடன் செயற்படக்கூடிய தனிநபர் இப்போது உலகத்திலே இந்திய பிரதமர் மோடி என்பது போன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருப்பது போல் தெரிகிறது. நாம் அதாவது நேற்றைய தினம் ட்விட்டரில் கூட நான் பார்த்தேன். அங்கே ஒருவர் பதிவு இட்டிருந்தார். அதாவது நரேந்திர மோடி அலை இன்னும் ஓய்ந்த பாடில்லை என்று கூறியிருந்தார். இந்த கெஜ்ரிவால் முதலமைச்சராக வரும்போதும் இதே மாதிரியான ஒரு சூழல் இருந்தவங்களுக்கு தெரியும். ஆனா இப்போது கெஜ்ரிவால் இப்போது தானாக சென்று சிறைக்கு வெளியில் வந்தாலும் யாரும் கண்டுகொள்வதாக இல்லை. காலம் சில வேளைகள் பல மாற்றங்களை கொண்டு விட்டது. அடுத்த செய்திக்கு செல்லலாம். நாங்கள் 2015 பாப்பரசர் இலங்கை விஜயம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்திய அமைச்சர்களின் பொறுப்புகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கை மீது நவி பிள்ளையின் அலுவலகம் தீவிர அவதானம் என்கின்ற செய்தி. மோடியின் அழைப்புக்காக காத்திருக்கிறது கூட்டமைப்பு, தலைவர் சம்பந்தன் தெரிவிப்பு. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தனையா அவர்கள் கடந்த வாரம் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் புதிய பிரதமருக்கு.
அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவரையும் அவரது அமைச்சின் இணைய சிரேஷ்ட தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருந்தார். பார்க்கலாம் அடுத்த நகர்வுகள் இந்தியாவின் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று. இந்திய மீனவர் விடுதலை, அந்த மீனவரை இந்தியாவினுடைய மீன் பிடித்ததை அப்படியே வெளியில விட்டு மீன் விலைக்குள்ள சிக்க வைத்திருக்கிறது யாரு? மோடி என்கிற மீன என்பது போன்று ஜேபியினுடைய கேலி சித்திரம் இங்கே வரையப்பட்டிருக்கிறது. தலைவர்களதும் சந்திப்பை மையமாக கொண்டு இந்த விடயம் போடப்பட்டிருக்கிறது. மக்களை கொல்ல ஆணையிட்டவர்களுக்கு தூதரக பதவி, ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு. இலங்கை கல்வி தொழிகிறதா, இலவச கல்வி ஒழிகிறதா ஆராய்வதற்கு சர்வதேச குழு வந்துள்ளது என்கிறார் ரணில் என்கிற செய்தி. சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தான் வந்திருப்பதாக நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே அதாவது இலங்கையில் இலவச கல்வியை இல்லாதொழிப்பதற்கான ஒரு திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தோடு உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் அவர்கள் இந்த வாரம் கூட வருகை தந்திருக்கிறார்கள். அந்த செயற்பாடுகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன என்பதனை ஆராய்வதற்காக என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இத்தோடு இன்றைய ஷாக்ட் பிரஸ் ரிலீஸை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். நிச்சயமா தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவில் இணைந்திருங்கள். நன்றி ராசூல். நன்றி கஜமா. நன்றி நேயர்களே.